அமெரிக்கன் நிறுவன வேலைவாய்ப்பு. ஸோ என்எல்சி இந்தியா லிமிடெட் வந்து நெய்வேலியில் இருக்கிற என்எல்சி லிமிடெட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. 330 வேகன்சி பண்ணியிருக்காங்க என்எல்சி ரெக்ரூட்மெண்ட். ஸோ இதில் ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் 18/11 சொல்லியிருக்காங்க. சொன்ன டைம் இருக்குது. க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் 17/12. ஓகே, அடுத்த மாதம் டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேவா. லாஸ்ட் டேட் ஆன்லைன் பேமெண்ட் ஃபீ இஸ் 17/12. ஸோ இதுதான் என்எல்சி லிமிடெட். ஓகே, என்எல்சி இந்தியா லிமிடெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு கேரியர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், என்எல்சி லிமிடெட் பேர். ஸோ அதில் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா. இந்த டீட்டெயில்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா. இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எல்லாமே. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இஸ் த நவரத்னா கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் செல். ஓகே, என்எல்சி இந்தியா லிமிடெட் இஸ் நவரத்னா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். ஓகேவா. ஸோ குவாலிஃபிகேஷன் ஆஃப் மொத்தம் 330 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, வேக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய சில சோலார் விண்டில் எல்லா இதுலேயும் இருக்காங்க. அந்தமான அஸ்ஸாம், ஸோ எல்லா இடத்துல தூத்துக்குடி, உத்தரப்பிரதேசம் எல்லா இடத்துலையும் இந்த பிளான் இவங்க என்எல்சியோட பிரான்ச் இருக்குது. ஸோ இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மெக்கானிக்கல் E4 கிரேட் வந்து பார்த்திங்கன்னா 35 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, 35 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இஸ் E4 இஸ் 5 இயர்ஸ் இருக்குங்க. ஏரியா ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏரியா பவர் ஸ்டேஷன் டிசைன், கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், எரெக்ஷன் இதெல்லாம் வந்து 3ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து வந்து டெப்டி ஜென்ரல் மேனேஜர். ஓகே, டெப்டி ஜென்ரல் மேனேஜர் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அது லென்த் ஆஃப் குவாலிஃபிகேஷன் 19 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா 20 இயர்ஸ் குவாலிஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தெர்மல் பவர் செக்டர், மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏரியா பவர் ஸ்டேஷன் டிசைன், EPC கான்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து மெக்கானிக்கல் மைன்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. மெக்கானிக்கல் மைன்ஸில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இப்போ 49 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ E4 கிரேட் 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளானிங், மேனுஃபேக்சரிங், எரெக்ஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹெவி எர்த் மூவிங் மெஷின்ஸ். ஓகே, போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஓப்பன் கேஸ்ட் அண்டர் கிரவுண்ட் மைன். ஓகேவா. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் 49 வேக்கன்சி மைனில் மெக்கானிக்கலுக்கு சொல்லியிருக்காங்க. த டெப்டி சீஃப் இன்ஜினியர் மெக்கானிக்கல் 52 வேக்கன்சி. ஓகே சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மெக்கானிக்கல் E4 ஸோ மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு 5 வேக்கன்ட். ஓகேவா. ஸோ குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்துங்க, லிங்க் கொடுக்குறேன். ஸோ அடிஷ்னல் சீஃப் இன்ஜினியர் மேனேஜர். ஓகேவா. ஸோ 2 வேக்கன்சி. அடிஷ்னல் சீஃப் 1, டெப்டி ஜென்ரல் மேனேஜர் 1. ஸோ வேக்கன்சி கால்ஃபர் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கல் தெர்மல். ஓகேவா. எலக்ட்ரிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட் இல்லை 18 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் 18 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம் பார்ட் டைம் பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருந்தாவே போதும். லென்த் ஆஃப் போஸ்ட் 5 இயர்ஸ். ஓகேவா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 18 வேக்கன்சி. டெப்டி சீஃப் இன்ஜினியர் 27 வேக்கன்சி எலக்ட்ரிக்கலுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்து எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து 2 வேக்கன்சி 3 எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் கிரேட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி 4 வேக்கன்சி 2 வேக்கன்சி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அடுத்து சிவில் வந்து தெர்மல். ஓகே, சிவில் தெர்மல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் 11 வேக்கன்சி, டெப்டி ஜென்ரல் மேனேஜர் 2 வேக்கன்சி. ஃபுல் டைம் பார்ட் டைம் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் இருந்தால் போதும். எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும் கேட்டிருக்காங்க. சிவில் மைன்ஸுக்கு 9 வேக்கன்சி. டெப்டி சீஃப் இன்ஜினியர் சிவில் வந்து 11 வேக்கன்சி இருக்குது. ஸோ சிவில் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சிவில் வந்து பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சி. ஸோ இங்கே ஒரு 3 வேக்கன்சி கொடுத்தோம். அடிஷ்னல் சீஃப் இன்ஜினியர் 2 வேக்கன்சி. ஸோ ஃபுல் டைம் பார்ட் டைம் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் ஆர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இருந்தால் போதும். எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தெர்மல் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தெர்மலில் 7 வேக்கன்சி. ஓகேவா. சயின்டிஃபிக் தெர்மலில் மேனேஜர் 1 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறையா வேக்கன்சி மொத்தம் 330 வேக்கன்சி அரௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ ரிலவெண்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட்லாம் பார்க்கலாம் இருங்க. ஸோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஏஜ் லிமிட்டு பார்த்துங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிரேடு ஒவ்வொரு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அதுவும் மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பே ஆஃப் ஸ்கேல் CTC கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ E8னா எவ்வளவு, E7. ஓகேவா. ஒவ்வொன்றுக்கும் ஸ்கேல் ஆஃப் பே கொடுத்துருக்காங்க. ஸோ கரஸ்பாண்டிங் கொடுத்துருங்க. ஓகே, எவ்வளோ CTCயும் கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா, அதையும் பாருங்கள். So selected candidates can appoint will be on the profession one period of 1 year from the date of joining the post notice above. ஓகே, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸ்டேட் ஓகே எங்கே வேணாலும் இருக்கலாம். ரிலாக்ஸேஷன்ஸ் ஸோ அப்ளை எப்படி அப்படின்னா, ஹவு டு அப்ளை கேண்டிடேட் சுட் அப்ளை ஒன்லி த்ரூ த என்எல்சி லிமிடெட் வெப்சைட். என்எல்சி ஓகே, NLC.in வெப்சைட்டில் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, கேண்டிடேட் அப்லோட் த ரிக்வயர்ட் ஸ்கேன் காப்பீஸ் டாக்குமெண்ட். ஓகே, எல்லாம் பண்ணோம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இஸ் வந்து 500. ஓகேவா, ஸோ டோட்டல் ஃபீ 854 வருது. சரி, நான் சைஸில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, லாஸ்ட் டேட் பார்த்துங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 18 ஓப்பன் ஆகுது, 17/12 வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஆன்லைன் பேமெண்ட் இஸ் 11/12. ஸோ அதான் முடிஞ்சுது. டைம் இருக்குது, டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. தேங்க்யூ.